ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கசகசா, கொஞ்சோண்டு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய், இதெல்லாம் ஒரு 4 பல் பூண்டு, இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளி 2 வச்சுருக்கேன், அதையுமே தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு வானல் வச்சு ஒரு 100 ml ஆயில் விட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளுங்க. இது எல்லாமே வீட்டில் அரைச்ச பொடி, ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டுருக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கணும். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவோடனாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தனியாக ஒரு பேஸ்ட்டு, அதையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து உப்பு சேர்க்கல. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நுரை பொங்கி நல்லா வருது. இதை வந்து மூடிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஏன்னா முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்காது. அதனால தான் முன்னாடியே கொதிக்க வச்சிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றணுங்க. ஒன்று மேலே ஒன்று ஊற்றக்கூடாது. ஒரு இடத்துல இப்போ ஊற்றுனோம்னா அடுத்த இடம் மாறி மாறி இந்த மாதிரி ஊற்றணும். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சாச்சு. சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இதாகட்டும். அப்போ தான் முட்டை வந்து பாயில் ஆகும். அதனால தான் பாருங்கள், சிம்லேயே தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து முட்டை ஒன்றோடு ஒன்று உடையில பார்த்தீங்களா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண